அண்ணன் அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஈரான் யுத்தத்துல முழுக்க முழுக்க ஒரு சகுனி தான். காரணம் என்ன? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம். ஆனா அனுபவிக்கிறது பூரா ஏகப்பட்ட நாடுகள். இதத்தான் நம்ம விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அமெரிக்காவோட திட்டம் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. எப்படியாச்சும் இந்த வேடிக்கை பார்க்கிற பயலுகளையும் களத்துக்குள்ள தள்ளி விட்டறணும் அப்படிங்கிறதுதான். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் நான் ஜெயிச்சுட்டேன். அந்த யுத்தத்துக்கு நீ ஏன் வாலாட்டிக்கிட்டு வர? அப்படின்னு சொல்லி பிரிட்டன அசிங்கப்படுத்தி பத்தி விட்டாரு ட்ரம்ப். எது? பிரிட்டன் நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏலே நான் அடிச்சு ஜெயிச்சுட்டேன்டா. நீ வந்து இப்ப என்ன கிழிக்க போற? அப்படின்னு சொல்லி பிரிட்டன அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டாரு. இந்த வலியும் வேதனையில இருந்து பிரிட்டன் எப்படி வெளில வரப்போகுதுன்னே தெரியல. அவங்க ஊர்ல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா இந்த பக்கம் யுஏஇ, கத்தார், சவுதி போன்ற நாடுகள சண்டைக்கு நேரடியா இறங்கு அப்படின்னு சொல்லி அவனுங்கள போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. மன்னர்கள்லாம் பெரிய அளவு ஒரு தடுமாற்றத்தோட பேசாம கைய கட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள். அப்பப்ப ஈரானுக்கு மட்டும் ஒரு மிரட்டல விட்டுட்டு அமைதியா தான் இப்ப வரையும் இருக்கார்கள். ஆனா எவ்வளவு காலத்துக்கு அமைதியா இருப்பீங்க? பொங்கி எழணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைய உருவாக்க அமெரிக்கா பாக்குதோ அப்படிங்கிற சந்தேகமும் இப்ப வலுவா வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அமெரிக்கா நினைச்சத சாதிச்சிருமே அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ட்ரம்ப்பும் விட்டுட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆடிக்கிட்டு இருக்கு ஈரானு. "என்னய்யா நேத்து தான் ஜெயிச்சுட்டோம் நாங்கன்னா, இன்னைக்கு ஈரான் ஆடிக்கிட்டு இருக்குங்கிற" அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுலயும் ஒரு சந்தேகம் வரும். சரி பெரிய மனுஷன் சொல்றாரு கேட்டுக்குவோம். ஆனா நாங்க நெனச்சோம்னா, 24 மணி நேரத்துல ஈரானோட ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டியையும் பஸ்பமாக்க முடியும் அப்டின்ட்டாரு. அதுக்கப்புறம் உங்க ஆட்டம் பெரிய அளவுல ஓஞ்சு போயிரும் அப்டின்ட்டாரு. பெரும்பாலும் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஒரு விஷயத்த சொல்றார்கள் அப்டின்னா, அத நோக்கிய மொத்த திட்டமும் ரெடி. பட்டன் அழுத்த வேண்டியது தான். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ எதார்த்தமான உண்மைய பாத்து தான் தீரணும். இந்த மாரி எனர்ஜி டிவிஷன குறி வச்சு அடிக்கிறக்கு 1000 பிளான்களோட அமெரிக்க ராணுவம் தயாரா இருக்கு. அது இவரு டேபிளுக்கும் வந்துருச்சு. மேபி இவரு உத்தரவ குடுத்துட்டும் சொல்லியிருக்கலாம். இல்ல வரும் நாட்கள்ல உத்தரவ குடுக்கறக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்பதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எடுத்து விடுவார். இதன் மூலியமா ஈரான் சரண்டர் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஈரான் சரண்டர் ஆகாது. பதிலுக்கு அவனுங்களும் அடிப்பாய்ங்க. எது? எனர்ஜி டிவிஷன நோக்கி அடிப்பார்கள். ஆனா, அது வந்து எங்க இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகள்ல தான் இருக்க போகுது. அப்படி ஜெகஜோதியா மின்னுன ஊர்ல கரண்ட் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? டோட்டல் எக்கனாமியும் போயிரும். அப்ப யுத்தத்துக்குள்ள இறங்கி தானே ஆகணும். இந்த வேலைய அமெரிக்கா இப்ப பார்க்கறக்கு ரெடி ஆயிருச்சு. திட்டம் வெள்ளை மாளிகையில ட்ரம்போட டேபிள்ல இருக்கும். எப்ப வேணாலும் அவரு சைன் பண்ணுவார். இல்ல ஏற்கனவே சைன் பண்ணிட்டு, நான் சிக்னல் தர வரை வெயிட் பண்ணுன்னு கூட சொல்லுவாரு. இவர பொறுத்தவரை எல்லாமே சாத்தியம் தான். இப்படி இவரு சொல்ட்டு இந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் ஈரானோட செக்யூரிட்டி கவுன்சில் லாரிஜானி போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து எறிஞ்சுட்டாரு. டேய் 1/2 மணி நேரம் தான். ஒன்லி 1/2 அன் ஹவர். மொத்த பிராந்தியத்தையும் இருட்டுக்குள்ள நாங்க கொண்டு போயிருவோம் அப்படின்ட்டாரு. அப்ப என்ன 24 மணி நேரம் அமெரிக்காவுக்கு டைம் ஆகும்னு ட்ரம்பே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இவருக்கும் நேரத்துக்கும் ஏகாம் பொருத்தம். மனுஷன் ஒரு நேரத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. 1 வாரம் அப்படின்ட்டாருன்னா, அது 1 வருஷம் ஆனாலும் முடிஞ்சு தொலையாது. இப்ப 24 மணி நேரம்ன்ட்டார்ல, இது 1 மாசம், 2 மாசம் ஆனாலும் முடிஞ்சு தொலையாதுன்னு, அவங்க ஊர்லயே சர்வதேச அரசியல்ல ஜட்டி போட்டு சுத்தக்கூடிய குட்டி புள்ள கூட ஒத்துக்குது. அப்படி இருக்கும்போது இவர் 24 மணி நேரம் சொல்ல, இவர்கள பொறுத்தவரை 1/2 மணி நேரம் அப்படின்ட்டார்கள். மேக்ஸிமம் எல்லா நாடும் குட்டி நாடு தான். சவுதிய தவிர. 1/2 மணி நேரத்துல சாதிக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா, என்டையர் ஜிசிசியோட எக்கனாமி குளோஸ் ஆகி போயிரும். ஏன் அப்படின்னா, எவ்வளவு தூரம் கட்டடம் உயரமோ, அதே அளவு ட்ரோன் தாக்குதல் வருங்கிற மாரி மிரட்டிக்கிட்டு இருக்கார்கள். இப்ப லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சு என்ன பண்றது அங்க? ஏற்கனவே பேங்க்குகள ஈரான்குள்ள அடிக்க, பதிலுக்கு நாங்களும் அடிப்பேன்னு சொல்ல, பேங்க் பூரா லீவ் விட்டு வீட்ல இருந்தே வேலை பாருன்ட்டாய்ங்க. இப்ப கரண்ட் டிவிஷனும் போகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வெளியேறி தான் ஆகணும். இப்போதைக்கு யுஏஇ, கத்தார், சவுதி ஏறக்குறைய எல்லா நாடுகளுமே ஃபுட்டேஜ எடுத்து ரிலீஸ் பண்ண தொலைச்சுப்புடுவோம். பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ட்டார்கள். அங்க பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது தான். மீறி பண்ணா 2 பிரிட்டன், அமெரிக்க சிட்டிசன்களே டீடெயின் பண்ணிட்டார்கள். எப்படியும் அண்ணன் அமெரிக்கா, சகுனி பிரிட்டன்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க சிட்டிசன கூப்பிட்டுக்குவாங்க. இருந்தாலும் எந்த அளவுக்கு கடுமை காட்டுறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமா இருட்டாயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மூடி மறைக்கவே முடியாது. அங்க உள்ள பிரச்சனைகள. இப்போ எல்லா இன்வெஸ்ட்மென்ட்களுமே தெறிச்சு ஓடிரும். வருங்காலங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் வரும்போது 1001 தாட்டி யோசிப்பாய்ங்க.
ஏன்னா அமெரிக்காவுக்கு அழகே யுத்தம் தான். இல்லாட்டி அமெரிக்கா அவனே அமெரிக்கா இல்லைன்னு சந்தேகம் வந்துரும் அவனுக்கே. அப்படி ஒரு கொள்கைய உருவாக்கி வச்சிருக்காய்ங்க. என்னடா ஒரு நாட்டுக்கு அழகு அப்படின்னா 1000 விஷயம் இருக்கே அப்படின்னா, எங்களுக்கு இதான்ப்பா அழகு அப்படிங்கிறாய்ங்க. என்ன பண்ணட்டும்? அதனால ட்ரம்ப காட்டிலும் மோசமான அதிபர்கள் வரக்கூடும். இல்ல ட்ரம்ப காட்டிலும் மென்மையான அதிபர்கள் வரக்கூடும். ஆனா யுத்தம் மட்டும் பண்ணியே தீருவார்கள். எல்லா அதிபர் பேரையும் போடுங்க. கூடவே ஏதாச்சும் ஒரு நாட்டுல யுத்தம் பண்ண வரலாறு தான் இருக்கும். ஒரு அதிபரோட இன்னு, அவுட்டு, மிடில்ல ஏதாச்சும் ஒரு யுத்தத்த நடத்திட்டு தான் போயிருப்பாரு. அதனால வருங்காலங்கள்ல ஈரான்ல ஏதோ ஒரு காலம், இப்ப கமேனியே கிளம்பிட்டாருன்னு வச்சுக்குவோம். கமேனி குரூப்பையே கிளப்பி விட்டாய்ங்க. 10 வருஷம் கழிச்சு தாலிபான்கள் வந்த மாரி மீண்டும் கமேனிகள் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து சில வருஷங்கள் அமைதியா போகும். இப்ப ஆப்கானிஸ்தான்ல கூட 2 அமெரிக்க சிட்டிசன்கள ஆப்கான் கவர்ன்மெண்ட் டிடெயின் பண்ணியிருக்கு. யாரு? தாலிபான்கள் டிடெயின் பண்ணியிருக்கார்கள். என்ன அப்புட்ன்னா, லோக்கல் லாவ கட்டுப்படாம இவனுங்க பாட்டுக்கு சுத்திக்கிட்டு திரியிறாய்ங்க அப்படின்னு. அடுத்து இது பெரிய பெரிய மோதல்களா மாறும். தாராளமா மாறும். அப்ப மீண்டும் அமெரிக்கா களத்துல இறங்கும். இதே மாரி தானே ஈரான்லயும். இப்படி தானே இன்வெஸ்ட்மென்ட் போற வேல பூரா யோசிப்பார்கள். அதனால இம்புட்டு பிரச்சனைக்கும் அப்படியே இந்த கரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி விட்டுரும். அதனால ஒட்டு மொத்தமா பதட்டத்தோட உச்சத்துக்கே போயிட்டார்கள். இத காட்டிலும் ஒரு பியூட்டி என்ன அப்புட்ன்னா, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்புட்ன்னா, இருட்டுல அமெரிக்க வீரர்கள வேட்டையாடுறது ரொம்ப சுலபம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி, மீண்டும் ஒரு லைன தூக்கி போட்டார்கள். இப்போ உச்சபட்சமா அடிச்சுக்க 2 நாடு தயாரா இருக்கு. எது? அமெரிக்காவும் தயாராயிருச்சு, ஈரானும் தயாராயிருச்சு. எப்படி பார்த்தாலும் ஈரான் வந்து ஒரு ரோட் மேப்ப போட்டு தான் போய்க்கிட்டு இருக்கார்கள். கம்யூனிகேஷன் இல்லாட்டி இது நடந்தா இத செய். இல்ல இது நடக்கவே இல்ல. நடக்கும்னு உனக்கு தெரிஞ்சு நீயே முடிவு எடுத்துக்க அப்படிங்கிற மாரி ஐஆர்ஜிசிய பிரிச்சு வச்சிருக்கார்கள். அமெரிக்காவ பொறுத்தவரையும் தாக்குது, தாக்கலைங்கிறத தாண்டி தாக்கப்போது அப்படின்னு ஏதோ ஒரு தளபதிக்கு முடிவு பண்ணி, அவரே அதுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுத்தா கூட அந்த பிராந்தியம் பெரிய அளவு நாறிப் போயிரும். இம்புட்டு வேலையையும் இவரு பாட்டு சாப்பர்ல இருந்து ஃப்ளைட்ல ஏறுற அந்த கேப்ல அம்புட்டு பேரையும் கூப்பிட்டு ஏஜென்சிகள கூப்பிட்டு இவரு பாட்டு ஒரு யாரு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்ல, பதிலுக்கு ஈரான் கொந்தளிக்க, இப்ப நடுவுல இந்த பயலுக பூரா மாட்டிக்கிட்டாய்ங்க. இப்பதான் கப்பல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துகிட்டு இருக்கு. யாராச்சும் ராஜதந்திர ஆட்டத்த ஆடி அப்படி கொண்டு வரும்போது, இந்த மாரி ட்ரிகர் பாயிண்ட் எல்லாம் நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா யாரோட ராஜதந்திரமும் அங்க யூஸ் இல்லாம போயிரும். ஏன்னா உச்சகட்டத்துல நடந்துகிட்டு இருக்கும். எங்கிட்டு எத கொண்டு வரது? இப்படி ஒரு பெரும் சிக்கலுக்குள்ள ரொம்ப சுலபமா இன்னைக்கு காலையில ஏத்தி விட்டாரு ட்ரம்ப். அவருக்கு தெரிஞ்சதும், பிடிச்சதும் இதே தானே. அவரு 3 இடத்துல இன்டர்வியூ குடுத்தாலே அது வில்லங்கத்தோட உச்சம் தான். ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கும்போதே குடுப்பாரு. அது ஏறக்குறைய எல்லா பேரையும் கிண்டல், கேலி பண்ற மாரி இருக்கும். 2வது இந்த சாப்பருக்கும், ஃப்ளைட்டுக்கும் நடுவுல குடுப்பாரு. அப்ப ஏதோ ஒரு சேட்டைய பண்ணிட்டா, அடுத்த சேட்டைய பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி குடுப்பாரு. 3வது அவர் வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து லோக்கல் மைலேஜுக்காக தர்றது. இது வந்து 2வது ரகம். அப்ப இது ஒரு பரபரப்பான ரகமா தான் பார்க்கப்படுது. வரும் நேரங்கள், வரும் காலங்கள் வழக்கம் போல யுத்த களங்கள்ல பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனா இங்க ஈரான பொறுத்தவரை இங்க எதுவுமே சிக்கல் கிடையாது. 2 பிளேயர்களும் இறங்கி அடிக்கிறார்கள். உதாரணத்துக்கு ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா இறங்கி அடிக்கும். உக்ரைன் தடுமாறும். ஆனா பொய் சொல்லாம தடுமாறுறோம்னு இல்லாம நாங்க ரஷ்யாவ அடிச்சோம்ன்னு பொய் சொல்லுவாய்ங்க. நீங்களும் அடிங்கன்னு நம்மள கூப்பிடுவாய்ங்க. ஈரான பொறுத்தவரை அப்படிலாம் கிடையாது. அவன் நல்ல பையன். அவனே அடிச்சிருவான். அதிகபட்சமா அவன் சொல்றது அமெரிக்கா உறவ வச்சுக்காத, உன்னையும் மிதிப்பேன். அமெரிக்க பேஸ காலி பண்ணு, இல்லாட்டி உன்னையும் மிதிப்பேன் அப்படின்னு தான். அதனால இங்க 2 பிளேயர்களும் ஆக்ரோஷமா இறங்கி அடிக்கக்கூடிய பிளேயருங்க. அதுல ட்ரம்ப் எண்ணெய ஊத்திக்கிட்டே இருக்காரு. தினமும் எண்ணெய ஊத்துறாரு. பரவால்ல எங்க பங்குக்கு நாங்களும் ஊத்துறோம்னு ஈரானும் ஊத்துது. இந்த யுத்தம் நிக்கிற மாரியே தெரியல. 2 பிளேயரும் விடமாட்டார்கள். விட வைக்கக்கூடிய ஒரே அதிகாரம் அமெரிக்க அரசியல். உள்ளூர் அரசியல் அப்படி டம்முன்னு வெடிச்சா மட்டும் தான் உண்டு. அந்த அரசியல் டம்முன்னு கொஞ்சம் கனமாவே வெடிச்சிருக்கு. ஆனா அடுத்த பதிவுல பார்ப்போம். இன்னிக்கே பார்ப்போம். இல்ல நாளைக்கு காலையில கூட பார்ப்போம். அமெரிக்காவுல இந்த யுத்தம் சம்பந்தமாவே மிகப்பெரிய செனட்டும், காங்கிரஸும் மோதல் தயாராயிருச்சு. காரணம் ஒரே ஒரு விஷயம் தான். அந்த விஷயம் என்னங்கிறத அடுத்த வீடியோல விரிவா பார்ப்போம்.